வெல்கம் டு கோயம்புத்தூர்வாலா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் சின்ன வேடப்பட்டியில் இருக்கிற தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்குங்க. இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றதுனால விலை குறைவாகவும் தரமாகவும் தர முடியுது. இவங்க யூனிட்ல A to Z வரைக்கும் இவங்களே தயாரிச்சு மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனால நம்ம சர்வீஸுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, நல்லா பண்ணி தருவாங்க. 1 இயர் கேரண்டி சர்வீஸ் முடிஞ்சாலும் இவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இவங்களோட குட்டி வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ளஸ் ட்ரையரோட. இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற இந்த லைக் அண்ட் ஷேருக்கு தான் நம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வாஷிங் மிஷின் ட்ரையர் லான்ச்சிங் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. 1 இயர் வாரண்டி உங்களுக்கு நான் கம்பல்சரி விட்டுறேன். வாரண்டி நீங்க 5 வருஷம் ஆனா சரி, 20 வருஷம் ஆனா கூட சரி, நீங்க தாராளமா நம்ம கம்பெனிக்கு வாங்க. உங்களுக்கு என்ன பீஸ் போயிருந்தாலும் அதை நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ மிஷின் எடுத்துட்டு போறாங்க, நல்லா துவைக்குமா அப்படி இப்படி டவுட்டோட தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு க்ரோத் ஆக முடிஞ்சது. இதில் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறீங்க, நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக தருது பெரிய விஷயம் சார். எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரி இருக்கணும். அது கொடுக்குற பொருள் நல்லா தரமாக கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட்ஸில் அப்படியே வரும் சார், நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபுல் கமெண்ட்ஸும் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் மாடல்லே பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ்னா ஃபுல் கிளாஸ் கிடையாது, நம்ம டாப்ல மட்டும் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். மாதிரியே ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பெரிய ஸ்பேஸாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இன்லெட் பைப், அவுட்லெட் பைப் கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரியே ட்ரையரும் நம்ம கொடுத்தாச்சு, ட்ரையர் வந்துடும். ஓகே ஓகே. தனியா போட்டு துவைப்பா, கிழிஞ்ச கூட டேமேஜ். அதான் ஜென்டில் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா சேஃப்டியா, நல்லா ஸ்லோவா, சேஃப்டியா நல்லா துவைக்கிறது, எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நல்லா துவைச்சு நல்லா கிளாஸ்ல ஃபினிஷிங் பண்ணிருப்போம். நல்லா குவாலிட்டியா தெரியும் சார் பாக்கும்போது. இது பாத்தீங்கன்னா உள்ளதான் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்கும். ஓ சூப்பர். ஆப்ஷன் நம்ம உள்ள உள்ள இருக்கிறது தெரியல சார். சில பேர் வரவங்க எல்லாருமே டச்சா அப்படி. ஆனா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா? 8.5 கிலோட உங்களுக்கு 9 கிலோ நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி வாரண்டி கார்டு, உங்களுக்கு இன்னர் பைப் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி, ஸ்பீடு உங்களுக்கு பயங்கரமாவே இருக்கும். ஓகே ஓகே. டைமிங்குள்ள உங்களுக்கு துவைச்சு கொடுக்கும். ஓகே ஓகே. 6.5 கிலோவே 13-14 சொல்லுவாங்க, நம்ம 7.5 கிலோ கொடுக்குறோம். நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? லக்ஷ்மியில பாத்தீங்கன்னாலே ஷாக்கிங்கான பிரைஸ் தான். எவ்வளவு தான் கேட்குறீங்க? உங்களுக்காகவே வெறும் 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டி. நம்ம ட்ரம்மோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வெறும் 2 லிட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். இன்னும் உங்களுக்கு ஈஸியா இது 20 நிமிஷத்துல உங்களுக்கு மாவாட்டி கொடுத்துரும். எல்லா இடத்துல நீங்க எங்க வேணா தேடி பாருங்க, 7000, 6000, 8000 கன்ஃபார்மா சொல்லுவாங்க. நம்ம தேவி லக்ஷ்மியில வந்துட்டா பாதி மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். காம்பேக்ட் வாஷிங் மிஷின்லாம் பார்த்துருப்போம். அது ஃபஸ்ட்டு இவங்க லான்ச் பண்ணது இவங்க தான். இந்தியா லெவலில் முதல்ல இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த காம்பேக்டிங் வாஷிங் மிஷினை. அது இல்லாமல் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகவும், யாருமே கொண்டு வராததை இப்போ அந்த டைமில் அவங்க கொண்டு வந்தாங்க. அது பெரிய ஒரு மக்களுக்கு பெரிய ஒரு ரீச் இருந்தது. அதே மாதிரி இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. வாஷிங் மிஷின் ப்ளஸ் ட்ரையரோடு சேர்த்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்போம், வாஷிங் மிஷின் அப்புறம் கிரைண்டரு, மிக்சிலாம் பார்த்துருப்போம். இப்போ அதோட இப்போ புதுசாக லான்ச் பண்ணது உங்களுக்காக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்களோட குவாலிட்டியும் இவங்களோட ப்ரைஸும் நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். பார்த்தீங்கன்னா நம்ம தேவிலட்சுமி கண்டுபிடிச்ச மினி காம்பேக்டான வாஷிங் மிஷின் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வேரியன்ட் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து நம்ம 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பயங்கரமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ப்ரைஸ் ரொம்ப ஷாக்கிங்கான ப்ரைஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக காமிச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவனப்பட்டி நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அங்கே நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், நம்ம வாஷிங் மிஷின் தான் பார்க்க போறோம். வாஷிங் மிஷின் நான் சொன்ன மாதிரி 6 கிலோலேருந்து நம்ம 11 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இதுதான் நம்மளோட 6 kg வாஷிங் மிஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 8 to 9 இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை. அது உங்களுக்கு வேணும், அது நீங்கள் பார்க்கலாம் சார். ஸ்டீல் 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டாலே போதும். நம்மளோட ப்ராடக்ட்டு, அதோட கலரு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்துடும். இப்போ நான் இங்கே இருக்கிறத உங்களுக்கு டெமோ காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோ. இது மேலே என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, மேலே உங்களுக்கு லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சிருச்சு பயப்படாதீங்க. நீங்கள் வாரண்டி முடிஞ்சாலும் சரி, நம்ம சர்வீஸ் தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு பைப் கொடுத்துருப்பாங்க.
இது எதுக்கு ஏற்றுனா டேப் கனெக்ஷன், பைப்பு கனெக்ஷன். நீங்கள் இதை கழட்டிட்டு பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் நீங்கள் வெளியே செட் பண்ணிங்கன்னா பைப்லேருந்து ஹோஸ் வச்சு டேரெக்டாக தண்ணி வர வச்சுக்கலாம். இல்லை நம்மகிட்ட பைப் வசதினா அதுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தாராளமாக குடத்துல பக்கத்தில் கூட நீங்கள் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். வாரண்டிலாம் வந்து எப்படி சார் 1 இயர் முடிஞ்ச பிறகு எப்படி சர்வீஸ் நீங்கள்? அதான் நான் சொன்ன மாதிரி 1 இயர் வாரண்டி உங்களுக்கு நான் கம்பல்சரியாக விட்டுறேன். வாரண்டி முடிஞ்சு நீங்கள் 5 வருஷம் ஆனால் சரி, 20 வருஷம் ஆனால் கூட சரி, நீங்கள் தாராளமாக நம்ம கம்பெனிக்கு வாங்க. உங்களுக்கு என்ன பீஸ் போயிருந்தாலும் அதை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். சார் இப்போ நாங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லக்கே நம்ம வந்து டேரெக்டாக வர வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து சர்வீஸை நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக 1 ஹவர்ல கூட நீங்கள் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அதுவே நீங்கள் திருச்சி, திருப்பூர் அந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறீங்கன்னா அங்கேயே நம்மளோட டீலர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்டே வாங்கி நீங்கள் அங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டர் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அதான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்னா நான் தாராளமாக கம்பெனிக்கு வாங்க. இல்லை நம்ம வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட் இருக்கோம், அதர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி தஞ்சாவூர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நம்ம அவங்களோட டீலர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் அவங்க நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு. ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி வெளியே போகும்னு கேட்பீங்க. தண்ணி இந்த வந்து இங்கே கொக்கி மாட்டி இருக்கும், அந்த கொக்கி நீங்கள் எடுத்து விட்டு கீழே விட்டுவா மட்டும் போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். தண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணணும், நிப்பாட்டணும் நினச்சிங்கன்னா இதை எடுத்து மறுக்க மேலேயே மாட்டிட்டாலும் சரி, உங்களுக்கு தண்ணி வெளியே போகிற சான்ஸே கிடையாது. உங்களுக்கு தண்ணி வெளியே போக நினச்சா அந்த பைப்பை மட்டும் எடுத்து கீழே விட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கோர் ஒயர் நல்லா ஹெவியாகவே நாங்கள் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர்லாம் போகிறீங்க பார்த்தியா, அந்த ஜங்ஷன் பாக்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். தனியாக இதுக்கு வந்து கரண்ட் எடுக்க தேவையில்லை. வாஷிங் மிஷின் சொல்கிறீங்களா நல்லா க்ளீனே போகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இத்தூண்டு இருக்கு, இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுமா கேட்பீங்க. நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பிராண்ட் ஏதாவது வாஷிங் மிஷின் வச்சுருந்தா அது கூட நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நல்லா இல்லைன்னா நீங்கள் எங்கள் கம்பெனி சொல்லவே வேண்டாம். ஏன் இவ்வளோ நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நம்ம கிட்ட டவுட்டில் வந்து மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா துவைக்குமா அப்படி இப்படி டவுட்டோட தான் எடுத்து போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களால தான் நாங்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து க்ரோத் ஆக முடிஞ்சது. கஸ்டமர் இதில் பார்த்தோம் சார், கமெண்ட்ஸில் பார்த்தோம். உங்கள் இதில் வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறீங்க, நல்லா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக தருது பெரிய விஷயம் சார். நல்லா இருக்குது, மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து டபுள் மடங்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் நம்மளோட வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் கிரைண்டர் எல்லாத்துக்குமே போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரி இருக்கணும். அது வந்து கொடுக்குற பொருள் நல்லா வந்து தரமாக கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக. கமெண்ட்ஸில் வந்து அப்படியே வருது, நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபுல் கமெண்ட்ஸும் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குங்க. எங்கே கிடைக்கும் மிஷின், எங்கே கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப இது கஸ்டமர் கேட்டாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து டைமர் கொடுத்துருப்போம். மேஜராக எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைமரில் தப்பு பண்ணுவாங்க. என்னென்னு தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹேர் மார்க் வந்து ரைட் சைடு இருக்கும், இங்கே 5, 10, 15 இருக்கும். இப்போ 5 நிமிஷம் இது எதுக்காக டைமர் கேட்டிங்கன்னா துவைக்கிறக்கான நிமிஷம். இப்போ நான் 5 நிமிஷம் துவைக்கணும், 5 நிமிஷம், 10 நிமிஷம் வைக்கணும்னா 10 நிமிஷம், 15 கூட வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 15 வச்சுட்டு 10 கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணா 0 திருப்பினா ஆஃப் ஆகி நினைப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. வேற நீங்க எப்படி ஆஃப் பண்ணி கேட்டால் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணினாலே போதும், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து டோட்டலாக உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் நாங்கள் இது எதுக்கு இது கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கிச்சன் வேலை பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் வெளியே போகிறதுனா நம்ம மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து அதுவாக டோட்டலாக உங்களுக்கு மிஷினே ஸ்டாப் பண்ணிடும். இது என்னென்ன கேஜில் இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ, அடுத்த பார்த்தீங்கன்னா 8 கிலோ, அடுத்த பார்த்தீங்கன்னா 9 கிலோ. நாங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 9 கிலோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே பிடிச்சி போய் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கேஜஸ் கொடுங்க, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் அதிக துணி போடணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் எடிஷனாக 11 கிலோ நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட 11 கிலோ. சேம் எல்லாமே அதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமரும் உங்களுக்கு ஆடாக இருக்கும். அதே விட பில்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தியிருக்கும். உள்ளே வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன க்ளீனஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே வந்து இது 100% கொடுக்கும். அதே மாதிரி மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பில்டு குவாலிட்டி கூட உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன கேட்குறீங்க, இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் எடுத்தால் ஒரு பெரிய இடம் தேவைப்படும். நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சிங்கிளாகவே உங்களுக்கு ஒரு சிலிண்டர் சைஸில் என்ன இடம் இருக்குமோ அந்த இடமே போகும். அதே மாதிரி பெண்கள் வந்து கொஞ்சம் தூக்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பெரிய வாஷிங் மிஷின் தூக்கணும், ஒரு ஹெல்ப் பசங்களுக்காக ஒரு ஹெல்ப் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒத்த கையே போதும் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக எங்கே வெளியே வச்சாலும் துவைச்சிக்கலாம், பாத்ரூம்குள்ளேயே வச்சு தாராளமாக நீங்கள் வந்து துவைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்க தண்ணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ண கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 1.5 குடம் 2 குடம் தான் உங்களுக்கு வந்து தண்ணி பிடிக்கும், தண்ணி உங்களுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி கரண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் 1 யூனிட் கரண்ட் வரும். அதே மாதிரி கரண்ட் கிளிக் வரணும் சொன்ன மாதிரி தான் 5 மணி நேரம் ஓட்டினா 1 யூனிட் கரண்ட் தான் வரும். விஷயம் வந்து பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க, பேச்சுலர்ஸும் வாங்குறாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் இப்போ அதிகமாக லைக் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் இதாக இருக்குது. அதனால் வந்து இடம் வந்து ரொம்ப அடைக்கிறது இல்லை. அதனால் வந்து நல்லா அது வந்து மெசேஜில் வந்தது சார் இந்த மாதிரி.
அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் பிரைஸ் சொல்லாம இருக்கே அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் சொல்ல போற பிரைஸ் நீங்களே இவ்வளவுதானா, இந்த அளவுக்கு ஒரு வாஷிங் மிஷினா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எவ்வளவு தானே கேக்குறீங்க? வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சார் மோட்டரே கிடைக்க மாட்டேது, நீங்க மிஷினே தரீங்களா? அது எப்படி சார்? 2950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம 11 கிலோ நீங்க வந்து எங்க தேனாலே பாத்தீங்கன்னா 13-14க்கு மேல சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவி லட்சுமியில பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 5015 ரூபாய்க்கு நாங்க 11 கிலோ கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். இது மட்டும் தானா, இன்னும் புதுசா லான்ச் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார், அது எப்படி சார்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 கிலோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ட்ரையர் கொடுங்க, எங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டாவே இருக்கும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ட்ரையர் கேட்டாங்க. உங்களுக்காகவே நாங்க வந்து ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நீங்க கேட்ட பிரைஸ்ல ரொம்ப யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து அந்த வீடியோல கட்டுறேன் வாங்க. ஓகே சார், வாங்க சார் பார்ப்போம். சார் இதான் சார் புதுசா லான்ச் பண்ணது இதா? ஆமா, இதான் நம்ம ட்ரையர். நம்ம தேவி லட்சுமி ட்ரையரோட. ஓகே ஓகே சார். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 கிலோலேருந்து 8.5 கிலோ, அடுத்த பார்த்தீங்கன்னா 9 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே நம்ம வந்து 2 டைப்ல பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் மாடல்லே பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ்னா ஃபுல் கிளாஸ் கிடையாது, நம்ம வந்து டாப்ல மட்டும் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கும் நம்ம லோகோவோட 7.5 கிலோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. வந்து ஜீரோ ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 2 செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷு ஸ்பின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். வாஷ் வச்சுன்னா உங்களுக்கு துவச்சி கொடுக்கும், ஸ்பின்னிங் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இன்லெட் பைப்பு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம், டாப்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. எத்தனை நிமிஷம் துவைக்கணும் அதுலேயே வந்து டைமர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலு ஸ்ட்ராங்கு ட்ரெயின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெயின்னு கொடுத்தீங்கன்னா அழுக்கு தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். நார்மலில் வச்சிங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் துவைக்கிற மாதிரி சட்டை ஃபேண்ட்டு எது வேணால் துவைச்சிக்கலாம். அதுவே நீங்கள் ஸ்ட்ராங் கொடுத்தீங்கன்னா நம்ம போகாத கலர் ரொம்ப நல்லா உள்ள போயிருக்கும். அந்த அதெல்லாம் நம்ம 2-3-4 டைம் துவைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் கொடுத்தாலே போதும், அது ரொம்ப கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரியே ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 நிமிட்ஸ் விட்டு கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த் நல்லாவே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக நிறைய துணி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப்பும் உங்களுக்கு வந்து இன்லெட் பைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கு வாரண்டி தேவை கேட்டால் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரியாக கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டிக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். 1.5 kgs 7.5 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாஸ் இது உங்களுக்கு இது கிளாஸுங்களா? இது வந்து பார்த்தாலே தெரியும் சவுண்ட் கேட்கும். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. இது வந்து கிளாஸ். இதுவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பிளாஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ. அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8.5, அடுத்த பாத்தீங்கன்னா 9 வரும். 8.5 இது 9. ஓகே 9 சேம் எல்லாமே அதே மாதிரி தான். கேஜஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி நம்ம வந்து ஹெவியா கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே மேலேயும் நான் சொன்ன மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும் 9.5 கிலோ. ஓகே ஓகே. இதுலயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பெரிய ஸ்பேஸாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டி வந்து எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இன்லெட் பைப் அவுட்லெட் பைப் கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரியே ட்ரையரும் நம்ம கொடுத்தாச்சு. ட்ரையரும் வந்துடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துவைக்கிற நிமிஷம், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்ட்ராங்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொடுத்துப்போம். இது வந்து ஜென்டலும் கொடுத்துருப்போம். ஜென்டல் எதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையெல்லாம் பாதுகாத்து துவைப்போம், தனியா துவைப்போம். இந்த வெள்ளை சட்டை பட்டு சாரி அந்த மாதிரி தனியா போட்டு துவைப்போம், கிழிஞ்ச கூட டேமேஜ். அதான் ஜென்டில். நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா சேஃப்டியா நல்லா ஸ்லோவா நல்லா துவைக்கிறதுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நல்லா துவைச்சு கொடுக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் மாடல் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். அதுவே நீங்க கிளாஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சூப்பரா பார்க்கவே பாத்தீங்கன்னா ஏதோ டச் நினைச்சிருக்கீங்க. நல்லா கிளாஸ்லயே ஃபினிஷிங் பண்ணிருக்கும். மேல குவாலிட்டியா தெரியும் சார் பார்க்கும்போது. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்கும். சூப்பர். ஆப்ஷன் வந்து நம்ம வந்து உள்ள இருக்கிறது தெரியல சார். சில பேர் வந்து வரவங்க எல்லாருமே டச்சா ஆனா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனா மூடிட்டோம்னா ஒண்ணும் தெரியாது, சேஃப்டியா இருக்கும். அழகா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் மாடல். இதுல ஒண்ணு வந்து கொடுத்துருக்கோம். என்ன பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டம்முன்னு சத்தம். இது நான் இப்படி விட்டானா பாருங்க. அது ஸ்லோவா. சரி சரி சரி. நல்ல சாஃப்ட் க்ளோசிங் உங்களுக்கு அழகா முடியும். சூப்பர் சார். அதே மாதிரி ஸ்பேஸும் நல்லா உங்களுக்கு அதோட இது 8.5 கிலோட உங்களுக்கு 9 கிலோ நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி வாரண்டி கார்டு உங்களுக்கு இன்னர் பைப் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி ஸ்பீடு உங்களுக்கு பயங்கரமாவே இருக்கும். ஓகே ஓகே. டைமிங்குள்ள உங்களுக்கு துவைச்சு கொடுக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் சரி சொல்லியாச்சுப்பா, ரேட் என்னப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு ரேட்டு தான் வந்து நிப்பாங்க. ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல நீங்க கேட்டாலே 6.5 கிலோவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14-13 சொல்லுவாங்க.
நம்ம வந்து எங்கள் 7.5 வீட்டில் வாங்கி கிலோ போட்டிருக்கோம், நாங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கி நல்லா போட்டோம். கேட்டாது உங்களுக்கு வந்து 6 கிலோவே 13-14 சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆமாம். 7.5 கிலோ கொடுக்குறோம். நீங்க எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 12,000 13,000 வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 6.5 கிலோலேருந்து ஸ்டார்டிங். ஆமாம் உங்களுக்கு ஆமாம் ஸ்டார்டிங்லன்னு சொல்லிடுறேன். ஆமாம் சார். அதான் நம்ம வந்து 6.5 கிலோ, நம்ம வந்து இதுல 7.5 கிலோ இருக்கும். 6.5 கிலோ ஓகே ஓகே 13-14 அந்த ரேஞ்ச். ஆமாம், அந்த ரேஞ்சு. ஆனா அதான் நம்ம இல்லை, நாங்கள் வாங்கினது இந்த ரேஞ்சு தாங்க. அதே 13 ரூபா வந்துருச்சு. அது நம்ம தேவிலட்சுமியில பாத்தீங்கன்னாலே ஷாக்கிங்கான பிரைஸ் தான். எவ்வளவு தானே கேட்குறீங்க? உங்களுக்காகவே வெறும் 6,750 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு என்ன சார் சொல்றீங்க? பயங்கரமா இருக்கு சார். வெறும் 6,750 ரேட்டே அடிச்சிட்டீங்க. 5 பீஸ் 10 பீஸோட சொல்ல. ஒரு பீஸ் உங்களுக்கு வேணாலும் நான் என்ன ரேட் சொல்றேன்னா அந்த ரேட்ல நீங்க தாராளமா எடுத்து போகலாம். சரியான அதே மாதிரி பிரைஸ். நம்ம வந்து ஃபைனலா வந்து கிளாஸ் மாடலுக்கே வந்துரும். இப்போ நான் அந்த சொன்னது வந்து பிளாஸ்டிக் மாடலு. ஓகே ஓகே. இப்போ நான் அந்த ரேட் வந்து 6,750 சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக் மாடல். அதே உங்களுக்கு கிளாஸ் வேணா 550 எக்ஸ்ட்ரா 550 பே பண்ணாலே போதும். நீங்க இந்த கிளாஸ் மாடல் எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 9.5 கிலோ. ஸோ நீங்க ஆல் ஓவர் இந்தியா ஷோரூம்ல எங்க கேட்டாலும் நீங்க ஆன்லைன் போனாலும் 20க்கு மேல சொல்லுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. நம்மளோட ரேட் பார்த்தாலே உங்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் நான் பிளாஸ்டிக் மாடல் சொல்லுங்க, கிளாஸ் மாடல் சொல்லிட்டு இருக்கேன். வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க தாராளமா சரியான ரேட் சார். ரேட்டு இந்த அளவுக்கு தாறுமாறா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு அளவுக்கு இந்த ரேட்ல ஏன் கொடுக்குறேன்னா வீடியோலயே சொல்றேன். இது மட்டும் தான் பண்ணிருக்கோம் சொன்ன மாதிரி கிடையாது. நம்ம வந்து கிரைண்டர் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லணும்னா கிரைண்டர் பார்க்கலாம் சார். காம்பேக்ட் வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை, இதுவும் ரேட்டை உடச்சிட்டீங்க போங்க. நம்ம தேவிலட்சுமி வந்தாலே பிரைஸ் குவாலிட்டி பார்த்தாலே உடச்சு பிரிக்கிற. ஆமா சார், எல்லாம் சூப்பர் சார். ரேட்டு நல்ல ரேட்டு. இது பார்த்து முடிச்சிச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிரைண்டர். ஓகே 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 சார். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நான் சொன்ன மாதிரி கிரைண்டர் தான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து 2 மாடல் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மிக்ஸி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னென்ன பண்ணது, இதோட எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்கிற டில்ட்டிங் மாடல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் டாப்பை பார்த்தலாம். டேபிள் டாப்பை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் 1 இயர் வாரண்ட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துறது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளஸ் காப்பரும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அலுமினியம் வேணா அலுமினியம் தனியாக கொடுக்குறோம், காப்பர் வேணா நம்ம காப்பரை தனியாக பண்ணிட்டு இருக்கோம். டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துல மாவு வந்து ஆட்டி உங்களுக்கு கொடுத்துரும். ஹீட்டிங் பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாகவே வராது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல். டில்ட்டிங் மாடல் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைண்டர் மட்டும் இல்லை, எல்லா கிரைண்டருமே ஒரு மேஜர் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கைவிட்டு மாவு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். இந்த டாப்பை கழட்டி ட்ரம்மு தூக்கிட்டு போய் கழுவணும் சில பேர்த்துனால, எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து டில்ட்டிங் மாடல் கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் இதில் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தா உங்களுக்கு லிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருவு இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரம்மோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 2 லிட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். நம்ம இது எப்படி டில்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாபை வெளியே இழுக்கணும். நீங்கள் லைட்டாக இப்படி வெளியே இழுத்து சாச்சிட்டு கையை எடுத்துருங்க. நீங்கள் வந்து மாவு வந்து ஈஸியாக இப்படி கவுத்திக்கலாம். அழகா உங்களுக்கு வந்து மாவு வந்து ஸ்லைட் ஆகி வந்துடும். நீங்க வந்து உள்ள கை விட்டு கஷ்டப்பட வேண்டாம், அதுவா அப்படியே ஸ்லைட் ஆகி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் நீங்க கழுவிக்கலாம். அதே இடத்துல கழுவி அதே இடத்துல இப்படி நிமித்தி வச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு இது வந்து பார்த்தாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து லாக் ஆகிக்கும். சூப்பரா, உங்களுக்கு வந்து சாயாது. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலை வந்து ஈஸியா முடியும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வயசானவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கீர் டைப் கொடுத்துருக்கோம். கீர் எதுக்கா பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சமா அரிசி அதிகமா போட்டீங்கன்னா கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். கீர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகி கொடுத்துரும். அந்த லோட வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்கி நல்லா கொடுக்கும். அதே மாதிரி டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது வந்து 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவாட்டி கொடுத்துரும். அது மட்டும் நம்ம நிப்பாட போறதுல நம்ம வந்து பிரைஸ் ஒன்று வச்சிருக்கோம், அதுதான் உங்களுக்கு மெயினானது. அங்கதான் வந்து நிப்பாங்க சார். சொல்லுங்க, பிரைஸ்ல என்ன மேஜிக் பண்ண போறீங்க? நீங்க பிரைஸை வந்து நீங்க அவ்வளவு எதிர்பார்த்திருப்பீங்க, அவ்வளோ இல்லை இவ்வளவுதான் பிரைஸ் அப்படின்னு நாங்க கேட்க போறோம். எவ்வளவு தானே கேட்குறீங்க? உங்களுக்காகவே டேபிள் டாப் பாத்தீங்கன்னா வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது மட்டும் இல்ல, இது வந்து எல்லா இடத்துல நீங்க எங்க வேணா தேடி பாருங்க, 7000 6000 8000 கன்ஃபார்மா சொல்லுவாங்க. நம்ம தேவிலட்சுமில வந்துட்டா பாதி மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்காக பாத்தீங்கன்னா வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். சார் எப்படி சார் உங்களால முடியுது இந்த ரேட்டுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மேனுஃபேக்சரிங் இடம் தான். நீங்க சுத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம காட்டுறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா
சின்ன காம்பனன்ட்லேருந்து பெரிய காம்பனண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளா மேக் பண்ணுறது. ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளா பார்த்து பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியுது. இப்போ நாங்கள் செஞ்சு இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்னா நாங்கள் டேரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம். அதுவே இப்போ நான் இப்போ எடுத்து இன்னொரு டீலர் யாராவது இருக்காங்க அவங்க மூலியம் கொடுத்து அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்தா அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விலை அதிகமாகுது. நம்ம அப்படியே செஞ்சு உங்களுக்கு அப்படியே கொடுக்கறனால தான் நல்ல ஒரு குவாலிட்டியும் நல்ல ஒரு ப்ரைஸ்ல நாங்கள் வந்து கொடுக்க முடியுது. A to Z வரைக்கும் நீங்கள் செய்யறதுனால தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்கிறதே கிடையாது. வெளியே எடுத்தா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சு எங்களுக்கு மார்ஜின் ரேட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளா பண்றதான். ஓகே. A to Z பண்றதுனால நீங்க உங்களால சாத்தியம். ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி. ஓகே. மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஜாரோட கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று பெரிய ஜார் உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் மீடியம் ஜார் ஒன்று வந்துடும், அதோட சின்ன ஜார் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் முழுக்க காப்பர் காயில வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பல்ஸ் மோட் வந்துடும். பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ்ல உங்களுக்கு சுற்றும். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் பார்ப்போம். நம்ம ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கோம். நம்ம 750ஓட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு நம்ம 2000 நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஜிஎஸ்டியோட சொல்லுவோம், இதோட சேர்த்து ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2000 கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு காம்படிஷன் நீங்கள் தான் சார், யாரும் இல்லை சார். ஓகே சார், எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி சார் வெளியே இருக்கிறவங்க எப்படி வாங்குறது, என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிடுங்க சார். ஆன்லைனில் வந்து ஆன்லைன் இருக்கு, எப்படி நீங்கள் ஆன்லைன் இதெல்லாம் எப்படி சொல்லிடுங்க, டீட்டெயிலாக சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காட்டி முடிச்சாச்சு. இது நீங்கள் எப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி அஞ்சு நகர் ஏரிக்கல் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா நம்ம சங்கனூர் ரோடு பழைய 10 ஆஃபீஸ் வாங்க, அங்கே நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா தாராளமாக நம்ம ஃபேக்ட்ரி கூட வரலாம். வந்து ஒரு பீஸ் இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் சரி, 10 பீஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இல்லை நம்ம வந்து நாங்கள் வெளியூரில் இருக்கோம் சார், கரூரில் இருக்கோம், மதுரையில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஹாய் மட்டும் போடுங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, 1 இயர் தான் கொடுப்பீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் வந்து சர்வீஸ் சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாகவே கொடுத்துருப்போம். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.